இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை அரைக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தப்பல போட்டுக்குங்க. தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் புளியை ஊற வச்சுட்டேன். இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கரைச்சி. தாளிக்கிறதுக்கே எண்ணெய் விட்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இந்த வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும். உங்களுக்கு கம்மியாக ஊற்றிக்கணுன்னா ஊற்றிக்குங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சாந்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பச்சை வடையும் போகும். புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த மிக்ஸி அரைச்சி வச்சுருக்கோமா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ கொதிச்சதுன்னா இது திக்காயிடும். உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ ஒரு 4 துண்டு மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டால் மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான பால் தான் இது. இதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொதி வந்தோடனே இப்போ மீனையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.